காச நோய் என்பது என்ன? இலங்கையின் பொதுவான பேச்சு வழக்கில் காச நோயை க்ஷயரோகம், காசம் போன்ற பெயர்களாலும் அழைப்பார்கள். இது மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் எனும் பாக்டீரியாவினாலேயே உருவாகிறது. காச நோய் 1882 ஆண்டு மார்ச் மாதம் 24ஆம் தேதி ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த வைத்தியர் ராபர்ட் காக் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இது ஒரு பரம்பரை நோய் அல்ல, நேரடி தொடர்புகள் மூலம் தொற்றக்கூடிய ஒரு நோய் என்றே சொல்லலாம். இதை சரியான வைத்திய சிகிச்சை மூலம் பூரணமாக குணப்படுத்தி விடலாம். சரியான முறையில் வைத்தியம் செய்ய தவறும் பட்சத்தில் அந்த நோயாளி இறந்து போகும் அபாயமும் இருக்கிறது. காச நோயை பரப்பும் கிருமிகளுக்கு உடலின் எந்த பகுதியிலும் தொற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி இருக்கிறது. இந்நோய் காரணிகள் உடலின் நுரையீரல் பகுதியில் ஊடுருவி நாடி ஊடாக காச நோயை உருவாக்குவதோடு உடலின் ஏனைய பகுதிகளில் ஊடுருவி நாடி தவிர்ந்த காச நோயையும் உருவாக்கக்கூடியவையாகும். எம்மத்தியில் நாடி தொகுதியிலும் நுரையீரலிலும் காச நோய் ஏற்பட்டிருப்பவர்களின் தொகை 100% காச நோயை உருவாக்கும் நோய்க்கிருமிகள் உடலினுள் ஊடுருவிய பின்னர் அந்த நபரின் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியினை அழிக்க போராடும். இந்த போராட்டத்தில் அவரவர் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு தன்மையால் இந்த கிருமிகள் அழிந்துவிடும். எந்த ஒரு காரணத்தினாலேனும் நோய்க்கிருமிகள் இந்த போராட்டத்தில் வெற்றி காணும் பட்சத்தில் அந்த நோயாளியின் உடலினுள் பல்கி பெருகி காச நோயை அதிகரிக்கச் செய்யும். அப்போது நோயின் அறிகுறிகள் படிப்படியாக வெளியே தெரிய ஆரம்பிக்கும். காச நோய் என்பது தொற்றக்கூடிய ஒரு நோய், நோய்க்கிருமிகளால் பரவக்கூடிய ஒரு நோய். இது தவிர இந்த நோய் பரம்பரையாக வரும் ஒரு நோய் அல்ல. இதை குணமாக்க தற்போது தரமான மருந்துகளும் சிகிச்சை முறைகளும் இருக்கின்றன. அதனை சரியான முறையில் எடுத்தால் நோயை பூரணமாக குணப்படுத்தலாம். ஆனால் நோய் தொற்றிய பின்னர் சிகிச்சை பெற தவறினால் நோயாளி இறந்து போக நேரிடலாம். பரவுவது எப்படி? நாடி வழியே காசநோய் ஏற்பட்டவர்கள் பேசும் பொழுதும் இருமும் பொழுதும் அல்லது பெரிதாக சிரித்து கதைக்கும் பொழுதும் வெளியேறும் எச்சில் அல்லது சளி துளிகள் அடங்கிய காற்றில் நோய் பரப்பும் கிருமிகளும் அடங்கியிருக்கும். இன்னும் ஒருவர் அந்த காற்றை சுவாசிக்கும் பொழுது அவருக்குள்ளும் அந்த நோய் கிருமிகள் ஊடுருவி விடுகின்றன. நோய் ஏற்பட்ட ஒருவர் சரியான முறையில் சிகிச்சை பெறாவிட்டாலோ அல்லது பாதுகாப்பாக இல்லாதிருந்தாலோ இந்த நோய் அடுத்தவருக்கும் பரவ வழிகள் உண்டு. எம்மோடு வாழ்பவர்கள், அயலவர்கள், தொழில் புரியும் இடங்களில் இருப்பவர்கள் மற்றும் வழியில் சந்திப்பவர்கள் ஆகியோர் காச நோய் கிருமிகளின் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகக்கூடியவர்களாவர். தடுப்பு மருந்துகள் பெற்றுக்கொள்ளாத பொதுமக்கள் மத்தியில் க்ஷயரோகத்தால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை ஒரு வருடத்திற்கு 10 தொடக்கம் 15 வரையிலாகும். அத்தோடு சிறிய இடப்பரப்பில் அதிக எண்ணிக்கையானோர் கூடி வாழும் இடங்களில், விசேஷமாக அவ்வாறான இடங்களில் அசுத்தமாகவும் நெருக்கமாகவும் வாழ்பவர்கள் மத்தியில் இந்நோய் கிருமிகள் ஒருவரிடமிருந்து இன்னும் ஒருவருக்கு சுலபமாக பரவிவிடும். நோய் ஆரம்பித்தது. காசநோய் கிருமிகள் உடலினுள் ஊடுருவிய பின்னர் உடலினுள் ஊடுருவும் காசநோய் கிருமிகள் அந்த நோயாளியின் உடலில் அவரது வாழ்நாள் முழுவதும் ஒளிந்திருக்கும். ஆனால் இந்நோய் கிருமிகள் அவரது உடலினுள் ஊடுருவிய உடனேயே காசநோயை உருவாக்குவதில்லை.
கவலையினமான முறையில் அல்லது சீரற்ற முறையில் போதைகளை அனுபவிக்கும் மக்களுள் 100% காசநோய் பரவக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. நோய் தொற்றிய ஒருவர் முறையான சிகிச்சை பெறாவிட்டால் அடுத்த 5 வருடங்களுக்குள் அவர் இறந்து போகக்கூடிய அபாயம் 50%. சமூகத்தில் எந்த மட்டத்தில் இருப்பவர்களுக்கும் காசநோய் தொற்றக்கூடும். எந்த ஒரு மனிதருக்கும் காசநோய் தொற்றுவது அவரது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியையும் நோயை தாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மையையும் அடிப்படையாக கொண்டிருக்கும். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்களுக்கு காசநோய் தொற்றும் அபாயம் அதிகமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. HIV வைரஸ் இதற்கு ஒரு காரணம், போஷாக்கின்மை ஒரு காரணம், மதுபானம், போதை வஸ்து, புகைப்பழக்கத்திற்கு அடிமையாயிருத்தல் ஆகியன முக்கிய காரணங்களாகும். நீரிழிவு நோய் இருப்பவர்கள், வேறு சில நோய்களுக்காக வாழ்நாள் முழுவதும் சீரற்ற முறையில் மருந்துகளை எடுப்பவர்கள் ஆகியோரும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களாக இருப்பார்கள். நோய் அறிகுறிகள். நோய் அறிகுறிகளை வைத்தே நோயை தீர்மானிப்பார்கள். காசநோய் கிருமிகள் உடலினுள் எந்த பகுதியில் ஊடுருவி உள்ளனவோ அதற்கேற்ப நோய் அறிகுறிகள் வேறுபடும். நுரையீரலில் காசநோய் ஏற்பட்டிருந்தால் 3 வாரங்களுக்கு மேலாக இருமல் இருத்தல் பிரதான நோய் அறிகுறியாகும். 95% நோய் கிருமிகள் நிறைந்த சளி உள்ள நோயாளிகளிடம் இந்த அறிகுறி தென்படும். ஆனால் இருமல் இருக்கும் எல்லா நோயாளிகளுக்கும் காசநோய் இருக்கின்றது என்பதல்ல இதன் அர்த்தம். அடுத்த நோய் அறிகுறி சளியுடன் இரத்தம் வெளியேறல். இரவு நேரங்களில் மெல்லிய காய்ச்சல், நிறை குறைதல், இரவு வேளைகளில் அதிகம் வியர்த்தல், சாப்பாட்டில் அருவருப்பு. மேலே குறிப்பிட்ட அறிகுறிகள் அனைத்தும் காசநோய்க்கு மட்டுமுள்ள அறிகுறிகள் அல்ல. ஆகவே இவ்வாறான நோய் அறிகுறிகள் தென்படும் அனைவரும் ஒரு வைத்தியரை அணுகி பரிசோதனை செய்து கொள்வது மிக மிக அவசியமாகும். நோயாளியை அடையாளம் காணல். 3 வாரங்களுக்கு மேலாக இருமல் இருக்கும் அனைவரும் தொடர்ச்சியாக வைத்தியர்களை அணுகி மேலும் மேலும் பரிசோதனைகளை செய்து கொள்வது மிக மிக முக்கியமாகும். சளி பரிசோதனை. காசநோய் கண்டுபிடிப்புக்கான சளி பரிசோதனை. காசநோய் கண்டுபிடிப்புக்கான பரிசோதனைகளில் முக்கியமானது சளி பரிசோதனையாகும். இது மிகவும் வெற்றிகரமான, சாதாரண, இலகுவான, செலவு குறைந்த பரிசோதனையாகும். பரிசோதனைக்கு கொடுக்கப்படும் சளியின் ஒரு பகுதியில் மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் இருக்கின்றனவா என்பதை நுணுக்கு காட்டியின் மூலம் இவ்வாறு பரிசோதனை செய்து பார்க்கலாம். மேலும் எக்ஸ்ரே பரிசோதனை மூலம் காசநோய் உடலில் எந்தெந்த பகுதிகளில் பரவியிருக்கின்றன என்பதை கண்டுபிடித்துக் கொள்ளலாம். இவை தவிர சில சந்தர்ப்பங்களில் இரத்த பரிசோதனையும் செய்து பார்க்கப்படும். காசநோயை கண்டுபிடிக்கும் பரிசோதனைகளில் மிகவும் வெற்றிகரமான, சாதாரண, இலகுவான, இலாபகரமான பரிசோதனை சளி பரிசோதனையாகும். காசநோய் பரிசோதனை முறைகளில் சளி பரிசோதனை மிக மிக அவசியமான ஒரு பரிசோதனையாக நாம் கருதுகிறோம். இந்த சளி பரிசோதனை மிக மிக சாதாரண, அதே போல இலகுவான, லாபகரமான பரிசோதனையும் ஆகும். மிக குறைந்த வசதிகளோடு கூட இந்த பரிசோதனையை எமக்கு செய்து கொள்ளலாம். எமது பரிசோதனை கூடங்களில் நோய் அறிகுறி இருக்கும் ஒரு நோயாளியை நாம் சந்தித்ததும் 3 தடவைகள் சளியை பரிசோதனைக்காக தரும்படி கேட்டுக்கொள்வோம். முதலாவது தடவை நோயாளி எமது பரிசோதனை கூடத்திற்கு வரும் பொழுது சளியை தரும்படி கேட்டுக்கொள்வோம்.
இரண்டாவதாக, நாம் அந்த நோயாளியை மறுநாள் அதிகாலையிலேயே எழும்பி இருமி சளியை எடுத்து வரும்படி கேட்டுக்கொள்வோம். அதாவது அதிகாலையிலேயே எழும்பி இருமி ஒரு பாத்திரத்தில் சளியை போட்டு எமது பரிசோதனை கூடத்துக்கு எடுத்து வரும்படி கேட்டுக்கொள்வோம். மூன்றாவதாக, இரண்டாவது நாள் மாலையிலேயே நோயாளியை எமது பரிசோதனை கூடத்துக்கு வரும்படி அழைத்து அவரிடம் சளியை நாம் பரிசோதனைக்காக எடுத்துக்கொள்வோம். மேற்கூறிய 3 விதமாகத்தான் நாம் நோயாளியிடம் பரிசோதனைக்காக சளியினை பெற்றுக்கொள்வோம். சளி பரிசோதனைக்காக நோயாளி 3 தடவைகள் சளியினை கொடுக்க வேண்டி இருக்கும். சளியை சேகரிப்பதற்காக அந்தந்த பரிசோதனை கூடங்களில் உரிய பாத்திரங்களும் வழங்கப்படும். காசநோய் இருப்பதை ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்ததும் மிக விரைவாக அதற்கான உரிய சிகிச்சையை பெறுவதன் மூலம் விரைவாக குணமாவதோடு இலகுவாக அதை செய்தும் கொள்ளலாம். அத்தோடு நோய்க்கிருமிகளால் நுரையீரலுக்கு ஏற்படக்கூடிய பேராபத்தையும் தடுத்து நிறுத்திவிடக்கூடியதாகவும் இருக்கும். இவ்வாறு நோயை குணப்படுத்துவதன் மூலம் நோய் மேலும் பரவாமலும் தடுத்துவிடலாம். நோயை கண்டுபிடித்த பின்னர் சிகிச்சை பெற்றுக் கொள்ளும் அதே வேளை தொடர்ச்சியாக சளி பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் அவசியமாகும். இவ்வாறு செய்வதன் மூலம் நோயாளி பூரணமாக குணமாவதை உறுதிப்படுத்தலாம். காச நோயானது பரவாமல் தடுக்கப்பட வேண்டிய தொற்று நோயாகும். காச நோய் இருப்பதனை அறிந்து கொண்ட பின்னர் தங்கள் மாவட்டத்தில் இருக்கும் மார்பு நோய் சிகிச்சை நிலையத்திற்கு அறிவிக்க வேண்டும். மாவட்ட மார்பு நோய் சிகிச்சை நிலையத்தால் கண்டுபிடிக்கப்பட்ட நோயாளிகளோடு அவர்களது முழு விவரங்களும் காசநோய் ஒழிப்பு நிலையத்தின் கணக்கெடுப்பு பிரிவுக்கு விசேட அறிவிப்பு பத்திரம் மூலம் தெரியப்படுத்த வேண்டும். இந்த நடவடிக்கையால் இலங்கையில் காசநோயால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களின் எண்ணிக்கை சரியாக கணக்கெடுக்கப்படும். நோய்க்கான சிகிச்சை. காசநோயை உருவாக்கும் விஷக்கிருமிகளை ஒழிப்பதற்கு அதற்கு உரிய மருந்துகளை எடுக்க வேண்டும். காசநோய்க்கு எதிரான உரிய மருந்து மாத்திரைகளை சரியான நேரத்தில் இடையில் நிறுத்தி விடாமல் தொடர்ந்து எடுப்பதன் மூலம் காசநோயை பூரணமாக குணப்படுத்தி விடலாம். காசநோய் கிருமிகளுக்கு மற்றைய நோய்களை உருவாக்கும் கிருமிகளை விட அதிகம் சக்தி இருப்பதனால் மாத்திரைகளை கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு தொடர்ச்சியாக எடுக்க வேண்டும். மருந்து வகைகளை உட்கொள்ளத் தொடங்கிய சில நாட்களிலேயே நோய் பூரணமாக குணமாகிவிட்டது போல உணரக்கூடியதாக இருக்கும். இருந்தும் நோயை முற்றாக குணப்படுத்துவதென்றால் சரியான மருத்துவ முறையில் சரியான மருந்துகளை தினசரி சிகிச்சை காலம் முடிவடையும் வரை உட்கொள்ள வேண்டும். காச நோயாளியின் நோய்த்தன்மையின் அடிப்படையில்தான் சிகிச்சை பெறும் காலத்தை வைத்தியரே தீர்மானிக்கலாம். பொதுவாக முதலில் சிகிச்சை பெறும் ஒரு நோயாளிக்கான சிகிச்சை காலம் 6 மாதங்களாகும். அல்லது அதற்கும் மேலான காலத்திற்கு மருந்துகளை உட்கொள்ள வேண்டியிருக்கும். 6 மாதங்கள் மருந்துகளை எடுக்கும் பொழுது முதல் 2 மாதங்கள் 4 வகையான மருந்துகளையும் மிகுதி 4 மாதங்களுக்கு 2 வகையான மருந்துகளையும் எடுக்க வேண்டியிருப்பது வழமையாகிறது. சிகிச்சை பெறும் பொழுது, அதாவது உங்கள் வீடுகளில் இருந்து கொண்டே சிகிச்சை பெறும் பொழுது பொறுப்போடு மருத்துவ முறையை பின்பற்றுவது மிகவும் பிரதானமாகிறது. காச நோய்க்கான மருந்துகள் 4 வகையினை முதல் 2 மாதத்திற்கு நாம் முதலில் கொடுப்போம். அந்த மருந்துகளை அதே அளவில், அதாவது நாம் குறிப்பிடும் அந்த அளவுகளில் எடுப்பதும் உரிய காலத்தில் எடுப்பதும் மிகவும் அவசியம். அவ்வாறு மருந்துகளை எடுக்க தவறும் பட்சத்தில் மருந்துகள் உடலில் வேலை செய்யாமல் போகும் ஒரு தன்மை உருவாகிவிடுகிறது. அத்தோடு இந்த மருந்துகளை 1 மாதம் 1.5 மாதம் எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது நோயாளிகளுக்கு தாம் பூரணமாக குணமாகிவிட்டதைப் போல உணரக்கூடியதாக இருக்கும். இந்த வேளைகளில் அவர்கள் மருந்துகளை இடைநிறுத்தி விடுகின்றார்கள். இதனால் உடலில் நோய் எதிர்ப்பு தன்மைக்கு எதிரான ஒரு நிலைமை ஏற்பட்டு விடுகின்றது. அதைத் தொடர்ந்து சிகிச்சை அளிப்பது மிகவும் சிக்கலாகிவிடுகின்றது. இது சம்பந்தமாக எம்மால் வழங்கக்கூடிய அறிவுரை என்னவென்றால், சிகிச்சையை ஒழுங்காக தவறாமல் எடுக்க வேண்டும் என்பதும், தொடர்ந்தும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தகுந்த வைத்தியர்களை அணுகி உங்களை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்பதும் ஆகும். சரியான மருந்துகளை உட்கொள்ளல்.
காச நோயாளர் ஒருவர் சரியான மாத்திரை வகைகளை முழுமையான காலப்பகுதியில் எடுக்க வேண்டும் என்பது முக்கியமாவது ஏன்? சயரோகம் இன்று சுகமாக்கக்கூடிய ஒரு நோய். இதற்கு தகுந்த மருந்துகள் இருக்கின்றன. இவை இலவசமாகவும் கிடைக்கின்றன. சரியாக மருந்துகளை எடுத்தால் நிச்சயமாக பூரணமாக குணமடையவும் முடியும். ஆனால் மாத்திரைகளை அரைக்குறையாக எடுத்தால் அல்லது இடையில் நிறுத்திவிட்டால் நுளம்புகள் சில காலம் சென்றதும் நுளம்பு சுருளுக்கு பழகிவிடுவது போல மருந்துகளுக்கு குணமாகாத சயரோக நிலைமை உருவாகிவிடும். இது மிகவும் அபாயகரமானது. ஏனென்றால் சயரோக விஷக்கிருமிகளை எம்மிடமிருக்கும் சாதாரண மருந்துகள் மூலம் அழிக்க முடியாது. அவ்வாறான நிலைமை உருவானதும், அதாவது மல்டி டிராக் ரெசிஸ்டன்ட் டியூபர்குலோசிஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம், இது மிகவும் அபாயகரமான நிலைமை. ஏனென்றால் அது எந்த ஒரு மருந்துக்கும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு பயங்கரமான காச நோய் என்றே சொல்ல வேண்டும். இந்த நிலைமை மரணத்தை விளைவிக்கும். ஏனென்றால் இந்த நிலைமையில் இருப்பவர்களுக்கு மிக மிக காரமான மருந்துகளை நாம் பாவிக்க வேண்டி நேரிடலாம். ஒரு நோயாளிக்காக மாதத்திற்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவிட வேண்டி நேரிடலாம். பல வருடங்கள் சிகிச்சை அளித்தாலும் சிலவேளை நோயாளி இறந்து போகும் நிலைமையும் ஏற்படும். இது மிகவும் துர்பாக்கிய நிலையாகும். ஏனென்றால் இது முற்றாக குணப்படுத்தக்கூடிய அதே நேரம் மருந்துகள் எடுக்காததால் ஏற்பட்ட ஒரு அனர்த்தமாகும். அதிர்ஷ்டவசமாக இவ்வாறான நிலைமை எமது இலங்கை நாட்டில் காண கிடைப்பதில்லை. ஆனால் கடந்த சில வருடங்களில் மருந்துகளால் குணப்படுத்த முடியாத காச நோயாளிகளின் வீதம் அதிகமாகி வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. நேரடி கண்காணிப்பு சிகிச்சை முறை. காச நோய் பரவாமல் அல்லது தொற்றிய நோய் மேலும் அதிகரிக்காமல் பராமரித்தல் போன்றவற்றை விட முக்கியமானது நோயாளியை நாம் பூரணமாக குணப்படுத்துவதாகும். இதனால் மேலும் சிகிச்சை பெறுபவர்களின் வீதம் குறைவதனால் மருந்துகள் மூலம் குணமாகாத காச நோயையும் கட்டுப்படுத்தலாம். ஆகவே காச நோயை குணமாக்குவதும் கண்டுபிடிக்கப்பட்ட நோயாளிகளை சரியான மருத்துவ முறைகள் மூலம் குணமாக்குவதும் மிக மிக அவசியமாகிறது. நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் பொழுது தரமான மாத்திரைகளை வழங்க வேண்டும். அதே போல இந்த மாத்திரைகளை தரமான முறையில் சரியான மருத்துவ பரிசோதனையின் பின்னர் வழங்க வேண்டும். மேலும் இந்த முறையின் போது அனைத்து காச நோயாளிகளினதும் நோயை கண்டறிந்த பின்னர் சிகிச்சை வழங்குவதற்காக ஒருவரை நியமிக்க வேண்டும். வைத்தியரும் நோயாளியும் கலந்துரையாடி அவ்வாறு ஒருவரை நியமிக்க வேண்டும். இவ்வாறு நியமிக்கப்படுபவரிடம் சில குணாதிசயங்கள் இருக்க வேண்டும். முதலாவதாக, இவர் நோயாளிக்கு மருந்துகளை கொடுப்பதற்கு வசதியாக நோயாளி இருக்கும் இடத்திற்கு அருகில் இருக்க வேண்டும். இரண்டாவதுதான், இவ்வாறு நியமிக்கப்படுபவர் இந்த காச நோயாளியை முற்றாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, இவர் சுகாதார சேவைகளுக்கு பதிலளிக்கக்கூடியவராக இருக்கவும் வேண்டும். இந்த மூன்று காரணங்களுக்கும் இணங்கி வரும் ஒருவரைத்தான் நாம் நேரடி கண்காணிப்பாளராக நியமிக்க வேண்டும். பின்னர் ஒருவரை நாம் நோயாளி என கண்டறிந்த பின்னர் அவரை அவரது மனதிற்கு பிடித்தமான ஒரு இடத்திற்கு சிகிச்சை பெறுவதற்காக அனுப்ப வேண்டும். அத்தோடு மார்பு நோய் சிகிச்சை நிலையத்தின் மூலம் அந்த இடங்களுக்கு மருந்துகளை அனுப்பி வைக்கப்படும். பின்னர் இந்த நோயாளி நியமிக்கப்பட்ட அந்த கண்காணிப்பாளரிடம் சென்று இந்த மருந்துகளை உட்கொள்ள வேண்டும். அல்லது நோயாளிக்கு பயணம் செய்யவோ நடமாடவோ முடியாத நிலை இருந்தால் நியமிக்கப்பட்ட அந்த கண்காணிப்பாளர் நோயாளியிடம் சென்று மருந்துகளை கொடுக்க வேண்டும். மருந்துகள் மூலம் ஏற்படும் பக்க விளைவுகள். சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கும் நோயாளிகள் தங்களுடைய சிகிச்சை காலம் முடிவடையும் வரை சூரன், கிளவாலை போன்ற மீன் வகைகளை தவிர்த்துக் கொள்வது சிறந்தது. அநேகமான நோயாளிகளுக்கு காச நோய் தொடர்பாக சிகிச்சை பெறும் பொழுதும் மாத்திரைகள் எடுக்கும் பொழுதும் பெரிய அளவில் பக்க விளைவுகள் எதுவுமின்றி தங்கள் சிகிச்சை காலத்தை வெற்றிகரமாக முடிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் மிக அரிதாக சிறிய அளவு பக்க விளைவுகள் ஏற்படவும் வாய்ப்பிருக்கின்றன. இதனால் எமது பரிசோதனை கூடங்களுக்கு வரும் நோயாளிகளுக்கு இதனை, அதாவது காச நோய் சிகிச்சை எடுக்கும் பொழுது சிறிய பக்க விளைவுகள் இருக்கலாம் என்பதை விளக்கிச் சொல்வது கடமையாகின்றது. ஆபத்து அல்லாத பக்க விளைவுகள்.
எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள்: இடைநிறுத்தாமல் தொடர்ச்சியாக மருந்துகளை எடுத்தல். ஆபத்தான பக்க விளைவுகள்: மருந்தெடுப்பதை நிறுத்திவிட்டு நோயாளியை உடனடியாக வைத்தியரிடம் அழைத்துச் செல்லல். ஆபத்து அல்லாத பக்க விளைவுகள்: பக்க விளைவு வகை: உடல் வலி. எடுக்க வேண்டிய நடவடிக்கை: நோயாளி எந்தவித அச்சமுமின்றி தொடர்ச்சியாக மருந்துகளை எடுக்க அறிவுரை வழங்கல். இளமஞ்சள் அல்லது சிவப்பு நிறத்தில் சிறுநீர் வெளியேறல். இது ரிஃபம்பிசின் என்ற மருந்தினால் ஏற்படுவது அல்லாமல் ஆபத்தான விளைவல்ல. மருந்துகளை எடுப்பதை நிறுத்திவிட தேவையில்லை, ஆனால் ஒரு வைத்தியரை அணுக வேண்டும். உடலெங்கும் மெல்லிய சொரிச்சல். மாத்திரைகள் எடுப்பதை இடைநிறுத்தாமல் தொடர அறிவுரை வழங்கல். ஆபத்தான பக்க விளைவுகள்: தோல் தடித்து சொரிதல், ஓங்காளம் அல்லது வாந்தி, கண்கள் மஞ்சள் நிறமாதல், பார்வையில் ஏற்படும் குறைபாடுகள். எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள்: உடனடியாக எடுக்கும் மருந்துகளை நிறுத்திவிட்டு அந்த மருந்துகளை கொடுத்த வைத்தியரை சென்று பார்த்து அறிவுரை பெற வேண்டும். சிலவேளை சயரோகத்திற்கு எடுக்கும் மருந்துகளால் பக்க விளைவுகள் வரக்கூடும். அவ்வாறு ஏற்படும் பட்சத்தில் மருந்துகளை எடுக்கும் நோயாளி தன் நிலையை தெரியப்படுத்தும்படி அவருக்கு அறிவுறுத்த வேண்டும். அதில் நீங்கள் சம்பந்தப்படுவதற்கும் தயாராக இருக்க வேண்டும். මට මාස දෙක තුනක විතර කැස්සක් තිබුණා. මම මේ හවසට எனக்கு 3 மாத காலமாக இருமல் இருந்தது. மாலை நேரங்களில் காய்ச்சல் இருந்தது. எனது உடலும் மெலிய ஆரம்பித்தது. நான் கொஞ்சம் பயந்தும் போனேன். பின்னர் அருகில் உள்ள மருத்துவமனையில் மருந்தும் எடுத்தேன். சுகம் வரவில்லை. பின்னர் எனது அயலவர் ஒருவர் சொன்னார், எனக்கு தொடர்ச்சியாக இருமல் இருப்பதால் இது சயரோகமாக இருக்கலாம். அதனால் பொரளையில் உள்ள மார்பு நோய் சிகிச்சை நிலையம் சென்று பரிசோதிக்கச் சொன்னார். நான் அங்கே சென்று வைத்தியரிடம் எனது நிலையை எடுத்துச் சொன்னேன். வைத்தியர் 3 தடவை எனது சளியை பரிசோதித்து எனக்கு காச நோய் இருப்பதாக சொன்னார். எனக்கு கவலையாகவும் பயமாகவும் இருந்தது. பின்னர் அங்குள்ள வைத்தியர் தொடர்ந்து 6 மாதம் மருந்தெடுத்தால் பூரணமாக குணமாகி விடுவேன் என்று ஆறுதல் சொன்னார். அதைத் தொடர்ந்து தினமும் காலையில் கிளினிக் வந்து தினமும் மருந்தெடுத்தேன். 1 மாதம் மருந்தெடுக்கும் போது எனது இருமல் பூரணமாக குணமாகிவிட்டது. உடல் வருத்தமெல்லாம் குணமானது. நன்றாக பசியும் எடுத்தது. ஆனாலும் நான் 1 மாதத்தில் நிறுத்திவிடாமல் 6 மாதம் தொடர்ந்து எடுத்தேன். ஏனென்றால் 6 மாதம் எடுத்தால்தான் பூரணமாக குணமாகலாம். மருந்தெடுத்தல் மிகவும் இலகுவானது. ஒரு நாளைக்கு காலையில் 1 முறை மருந்தெடுத்தால் போதுமானது. நானும் அதை இடையில் குழப்பாமல் 6 மாதம் ஒழுங்காக எடுத்தேன். அத்தோடு வேலைக்கும் போய் வந்தேன். இன்னும் வேலைக்கு போகின்றேன். எனக்கு இப்போது பூரணமாக குணமாகிவிட்டது. நான் நல்ல ஆரோக்கியமாக இருக்கின்றேன். அத்தோடு இனிமையாகவும் வாழ்க்கை நடத்தி வருகிறேன். රැකියාව කරගෙන යනවා. දැන් මට හොඳටම හොඳයි. මම හොඳ සෞඛ්‍ය තත්ත්වයෙන් ඉන්නවා. ඉතින් දැන් මම සාමාන්‍යයෙන් හොඳ ජීවිතයක් ගත කරනවා.